வணக்கம். யாழ் மறையலி தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள். செய்தி ஆசிரியர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீபன். செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் கெமல் டீனா யூதாசேகர், அருள் ராசா பிறந்தாவன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். மனிதகுலம் எதை சாதிக்க முடியும் என்பதற்கு சிங்கப்பூர் ஓர் எடுத்துக்காட்டு. திருத்தந்தை பிரான்சிஸ். ஈழத்தமிழரின் ஒற்றுமையின் அடையாளம் தமிழ் பொது வேட்பாளர். நீதிக்கும் சமாதானத்துக்குமான குருக்கள் துறவியர் ஒன்றியம். யாழ் மறை மாவட்டத்தில் கத்தோலிக்க வைத்திய அமைப்பு அங்குரார்ப்பணம். யாழ் புனித கொஞ்சேஞ்சி மாதா சேமாக்காலை கல்லறைகளை புதுப்பிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பம். தேசிய மறையாசிரியர் தேர்வு இம்மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. விரிவான செய்திகள். நீதிக்கும் சமாதானத்துக்குமான குருக்கள் துறவியர் ஒன்றியம் வருகின்ற 21ஆம் தேதி நடைபெறவுள்ள இலங்கை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக தமிழ் பொது வேட்பாளரும் ஜனாதிபதி தேர்தலும் எனும் தலைப்பில் ஊடக அறிக்கையொன்றை 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ளனர். இவ்வறிக்கையில் ஜனாதிபதி தேர்தல் அல்லது ஜனாதிபதி வேட்பாளர் பற்றிய அரசியல் அறிவு, அவர்களது தனிக்கூட்டு அரசியல், இறந்த கால வரலாற்றுடன் தான் தெரிவாக முன்வைக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்டு இத்தேர்தலும் ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பு சட்டகத்திற்குள் இருந்து கொண்டு நடாத்தப்படுகின்ற உண்மையையும் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் தற்போதுள்ள தேர்தல் முறைமை எண்களை அடிப்படையாக கொண்டு வாக்குகளின் எண்ணிக்கையை மையப்படுத்திய தெரிவாக அமைந்துள்ளமையால் இத்தேர்தலில் ஈழத்தமிழ் மக்களுடையது ஏனைய சிறுபான்மை இனக்குழுக்களினதும் வாக்குகள் செல்வாக்கு செலுத்துவது வரையறுக்கப்பட்டுள்ளதை இவ்வறிக்கையில் கோடிட்டு காட்டியுள்ளனர். அத்துடன் தெற்கிலிருந்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் சிங்கள பௌத்த தேசியத்தின் மேலாண்மையை வலியுறுத்தியே பிரச்சார மேடைகளை அலங்கரிக்கின்றார்கள். ஈழத்தமிழ் மக்களுடைய கூட்டு அரசியல் வேணவாவையும் தமிழின அழிப்பையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற அரசியல் கோட்பாட்டு சூழலில் தெற்கில் இருக்கும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஒன்றுபட்டிருக்கின்றார்கள். தமிழர் தாயகம் தொடர்ந்து ஈழத்தமிழ் தேசிய நீக்கத்திற்குள் வலிந்து தள்ளப்பட்டு கொண்டு இருக்கின்றது. சிங்கள பௌத்த மயமாக்கல் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் ஈழத்தமிழர் இருப்பு கேள்விக்கு உட்படுத்தப்படுகின்றது. இவ்வாறான அரசியல் சூழமைவில் அரசியல் அறத்தெரிவாக தமிழ் பொது வேட்பாளர் ஈழத்தமிழ் மக்களின் ஒற்றுமையின் அடையாளமாக நமக்கு முன் நிறுத்தப்பட்டுள்ளார். இம்முக்கியமான காலகட்டத்தில் தமிழ் மக்களின் தெரிவு ஈழத்தமிழரின் அரசியல் வேணவாவை வலுப்படுத்தும் என்பது எமது ஆழமான நம்பிக்கை என இவ்வறிக்கையில் குறிப்பிட்டுள்ளனர். சிங்கப்பூரில் கத்தோலிக்க திருகவை தோன்றிய காலத்திலிருந்தே அது நாட்டின் முன்னேற்றத்திற்காக கல்வி மற்றும் நலத்துறைகளில் அதன் தனித்துவமான பங்களிப்பை வழங்கியுள்ளதென திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். 45வது திருப்பயணத்தை மேற்கொண்டு வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 12ஆம் தேதி கடந்த வியாழக்கிழமை சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக கலாச்சார மையத்தில் அந்நாட்டின் அரசு அதிகாரிகள், தூதரக அதிகாரிகள், பொதுநிலை அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கு வழங்கிய அருளுரையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். சிங்கப்பூர் நாடு வளர்ச்சியின் மேம்பட்ட நிலையை எட்டியுள்ளதை குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள் இது தற்செயலானதல்ல, மாறாக அறிவார்ந்த முடிவுகளிலிருந்தே உருவானதெனவும், பொருளாதார ரீதியில் முன்னேறியது மட்டுமன்றி சமூக நீதி மற்றும் பொதுநலன் உயர்வாக கருதப்படும் ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப கடினமாக உழைத்துள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் தற்போதைய டிஜிட்டல் யுகத்தின் அதிநவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாட்டின் விரைவான முன்னேற்றங்களினால் உண்மையான மற்றும் உறுதியான மனித உறவுகளை வளர்ப்பதற்கான அடிப்படை தேவையை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதனையும் வலியுறுத்தியுள்ள திருத்தந்தை அவர்கள் தொழில்நுட்பங்கள் யாவும் புரிந்துணர்வையும் ஒன்றிப்பையும் ஊக்குவிப்பதன் வழியாக நம்மை நெருக்கமாக கொண்டு வருவதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பொறுப்புணர்வு மற்றும் அனைவரையும் ஒன்றிணைக்கும் உடன்பிறந்த உணர்வுடன் இணக்கமுடன் பணியாற்றுவதன் வழியாக மனிதகுலம் என்ன சாதிக்க முடியும் என்பதற்கு சிங்கப்பூர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கின்றதெனவும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மறைமாவட்ட கத்தோலிக்க வைத்திய அமைப்பின் அங்குரார்ப்பண நிகழ்வு கடந்த 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை யாழ் மறைமாவட்ட ஆயர் இல்ல சிற்றாலயத்தில் நடைபெற்றது. மறைமாவட்ட பொதுநிலையினர் கழக இயக்குனர் அருட்தந்தை மௌலிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்கள் கலந்து திருப்பலி ஒப்புக்கொடுத்து யாழ்மறை மாவட்ட கத்தோலிக்க வைத்திய அமைப்பை அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார். திருப்பலியை தொடர்ந்து வைத்தியர்களுக்கான ஒன்று கூடல் இடம்பெற்றதுடன்
இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள், வைத்தியர்கள் என பலரும் பங்கு பற்றியிருந்தார்கள். இவ்வமைப்பை உருவாக்குவது தொடர்பான முன்னாயத்த கூட்டம் கடந்த 25ஆம் தேதி ஜூம் செயலி ஊடாக இடம்பெற்றதுடன் தற்போது 60க்கும் மேற்பட்ட வைத்தியர்கள் இவ்வமைப்பின் அங்கத்தவர்களாக இணைந்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் 2024 ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற 21ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற ஆயத்தங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் இத்தேர்தலை கண்காணிப்பதற்காக யாழ் குடாநாட்டிற்கு வருகை தந்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். யாழ் மறைமாவட்ட ஆயர் இல்லத்தில் 14ஆம் தேதி சனிக்கிழமை இன்று நடைபெற்ற இச்சந்திப்பில் தேர்தல் தொடர்பான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. இச்சந்திப்பில் நிக்கோலஸ் கோகிலிஸ், ஜோஹானா வான் சம்பிக், மாதுமை பரந்தாமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் புனித கொஞ்சேஞ்சி மாதா சேமக்காலை கல்லறைகளுக்குரிய சான்று பத்திரம் வைத்திருப்போர் தங்கள் பதிவுகளை புதுப்பித்துக் கொள்ளும்படி யாழ் புனித கொஞ்சேஞ்சி மாதா சேமக்காலை நிர்வாகியும் பேராலய பங்கு தந்தையுமான அருட்தந்தை ஜெரோ செல்வநாயகம் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். சேமக்காலையில் பெரும் எண்ணிக்கையிலான கல்லறைகள் பல வருடங்களாக எதுவித பராமரிப்போ திருத்தமோ இல்லாமல் சிதைவுற்றும் பெயர் விவரம் எதுவுமே இல்லாமலும் உள்ளன என்றும் கல்லறைகளுக்குரிய சான்று பத்திரம் வைத்திருப்போர் பேராலய பணிமனையில் தங்கள் பதிவுகளை புதுப்பித்துக் கொள்ளும்படியும் கேட்டுக்கொண்டுள்ளார். அத்துடன் கார்த்திகை 2ஆம் தேதி இறந்த விசுவாசிகள் தினத்திற்கு பின்னரும் புதுப்பிக்கப்படாத கல்லறைகள் பேராலயத்தால் பொறுப்பேற்கப்பட்டு தேவைப்படுவோருக்கு வழங்கப்படும் எனவும் மேலும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அவர்கள் யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். யாழ் மறைமாவட்ட ஆயர் இல்லத்தில் கடந்த 12ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெற்ற இச்சந்திப்பில் நாட்டின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டன. தீவகம் சாட்டி புனித சிந்தாத்திரை எண்ணெய் திருத்தல வருடாந்த திருவிழா எதிர்வரும் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஆயத்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன் ஒரு கட்டமாக திருவிழாவிற்கான முன்னாயத்த கூட்டம் 11ஆம் தேதி புதன்கிழமை வேலனை தெற்கு பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. பிரதேச செயலாளர் திரு கைலாசம் பிள்ளை சிவகரன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் மக்களின் பாதுகாப்பு, சுகாதாரம், போக்குவரத்து மற்றும் உணவு போன்ற விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டன. இக்கூட்டத்தில் தீவக மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை பெர்னார்ட் ரெக்னோ, சாட்டி புனித சிந்தாத்திரை அன்னை திருத்தல பரிபாலகர் அருட்தந்தை ஜெகன்குமார், பிரதேச செயலக பணியாளர்கள், சென்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ், இலங்கை முதலுதவி சங்கத்தினர், இலங்கை காவல்துறை, கடற்படை அதிகாரிகள், கிறிஸ்தவ அலுவல்கள் அமைச்சு பணியாளர்கள், மின்சார போக்குவரத்து மற்றும் சுகாதார பிரிவினர், கிராம உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர்குருத்துவ கல்லூரியின் 2024ஆம் கல்வியாண்டிற்கான புகுமுக ஆங்கில பரீட்சை கடந்த மாதம் 23ஆம் 24ஆம் தேதிகளில் நடைபெற்றது. இப்பரீட்சைக்கு யாழ் புனித மடத்தினார் சிறிய குறுமடத்திலிருந்து 7 மாணவர்கள் தோற்றியதுடன் அவர்கள் அனைவரும் சித்தியடைந்து களுத்துறை தகம்சகன திரு இருதய ஆண்டவர் இடைநிலை குருத்துவ கல்லூரிக்கு செல்வதற்கு தகுதி பெற்றுள்ளனர். தேசிய மறைக்கல்வி நிலையத்தால் முன்னெடுக்கப்படும் தேசிய மறையாசிரியர் தேர்வு வருகின்ற 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ளதென யாழ் மறை மாவட்ட மறைக்கல்வி நிலைய இயக்குனர் அருட்தந்தை டியூக் வின்சென்ட் அவர்கள் தெரிவித்துள்ளார். 1ஆம், 2ஆம், 3ஆம் பிரிவுகளை உள்ளடக்கி நடைபெறவுள்ள இத்தேர்வுக்கு யாழ் மறை மாவட்டத்தில் இருந்து 392 பேர் விண்ணப்பித்துள்ளதுடன் யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி, நெடுந்தீவு ரோக்க மகளிர் கல்லூரி, ஊர்காவற்துறை புனித அந்தோனியார் கல்லூரி, இளவாலை திருக்குடும்ப கன்னியர் மடம், பருத்தித்துறை புனித தோமையார் ரோக்க பெண்கள் பாடசாலை, கிளிநொச்சி புனித திரேசா கல்லூரி, முழங்காவில் இரணைத்தீவு ரோக்கத்தக்க பாடசாலை, முல்லைத்தீவு ரோக்க பாடசாலை ஆகிய 8 பரீட்சை நிலையங்களில் இத்தேர்வு இடம்பெறவுள்ளதெனவும் மேலும் அவர் தெரிவித்துள்ளார். கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களமும் யாழ் மறைமாவட்ட மறைக்கல்வி நிலையமும் இணைந்து வேலைப்பாட்டு பங்கில் முன்னெடுத்த மறைக்கல்வி மாணவர்கள் மற்றும் மறையாசிரியர்களுக்கான சிறப்பு நிகழ்வு 14ஆம் தேதி சனிக்கிழமை இன்று வேலைப்பாடு புனித அன்னம்மாள் ஆலயத்தில் நடைபெற்றது. வேலைப்பாடு பங்கு தந்தை அருட்தந்தை எரோனியஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மறைக்கல்வி நிலைய இயக்குனர் அருட்தந்தை டியூக் வின்சென்ட் அவர்களின் வழிநடத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கருத்துரைகள், குளிச்சேற்பாடுகள், விளையாட்டுகள் என்பன இடம்பெற்றன. இந்நிகழ்வில் 150 வரையான மாணவர்களும் 16 மறையாசிரியர்களும் பங்கு பெற்றி பயனடைந்தனர். இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும். புரட்டாதி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை புனிதர்களும் மறை சாட்சியர்களுமான திருத்தந்தை கொர்னேலியு ஆயர் சிப்பிரியன் நினைவு நாள். புரட்டாதி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை
கன்னியரும் மறைவிலனருமாகிய பிங்கன் நகர் புனித கில்டெகார்ட் மற்றும் ஆயரும் மறைவிலனருமாகிய புனித ரோபர்ட் பெலார்மின் நினைவு நாள். புரட்டாதி மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை ஆயரும் மறைசாட்சியருமான புனித சனுவாரியோ நினைவு நாள். புரட்டாதி மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனிதர்கள், மறைபணியாளர்கள், மறைசாட்சியர்களான ஆண்ட்ரூ கிம் தே கோன், பாவுல் சோங் காசாங் தோழர்கள் நினைவு நாள். புரட்டாதி மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை திருத்தூதரும் நற்செய்தியாளருமான புனித மத்தேயு விழா. இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம். செய்திகள் தொடர்கின்றன. மண்டைதீவு ரோக்க வித்தியாலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட மாணவ முதல்வர்களுக்கான சின்னம் சூட்டும் நிகழ்வும் புதிய சமையலறை திறப்பு விழாவும் கடந்த 12ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெற்றன. வித்தியாலய அதிபர் திரு சேவியர் ஸ்வைனஸ் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் 20 மாணவர்கள் மாணவ தலைவர்களாக சின்னம் சூட்டி வைக்கப்பட்டுள்ளார்கள். தீவக வலய கல்வி பணிப்பாளர் திரு திருஞான சம்பந்த பிள்ளை அவர்கள் பிரதம விருந்தினராகவும், மண்டைதீவு பங்கு தந்தை அருட்தந்தை தொம்பையப்பு ஜேசுதாசன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும், திருமதி ஜேசுதாசன் ரீட்டம் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாகவும் கலந்து இந்நிகழ்வை சிறப்பித்தார்கள். இந்நிகழ்வில் திறந்து வைக்கப்பட்ட புதிய சமையலறை கட்டடத்திற்கான அனுசரணை கனடா நாட்டில் வசிக்கும் பழைய மாணவரான திரு டான்சன் அவர்கள் வழங்கியிருந்தார். தேசிய இளையோர் வாரத்தை முன்னிட்டு செம்பியன்பற்று சென்ட் பிலிப்பினேரிஸ் மற்றும் நெல்லியான் சென்ட் ஜூட் இளையோர் ஒன்றியத்தினரால் இணைந்து முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வு கடந்த 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை ஜஸ்டின் ஆதர் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் அமலமரத்தியாய்கள் சபை அருட்சகோதரர் ஜெனிஸ்டன் அவர்களின் உதவியுடன் செம்பியன்பற்று புனித பிலிப்பினேரியார் ஆலயத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் அன்றைய தினம் காலை சிறப்பு திருப்பலியும் தொடர்ந்து மாலை இளையோருக்கான தீப்பாசறை நிகழ்வும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் 30 வரையான இளையோர் பங்கு பெற்றிருந்தனர். தேசிய இளையோர் வாரத்தை முன்னிட்டு நாவாந்துறை புனித நீக்கிளார் ஆலய இளையோர் ஒன்றியத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வுகள் கடந்த 1ஆம் திகதி தொடக்கம் 8ஆம் திகதி வரை நடைபெற்றன. பங்கு தந்தை அருட்தந்தை ஜேசுரட்னம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஒன்றிய தலைவர் செல்வன் சியோன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிறப்பு திருப்பலி, வழிபாடுகள், நற்கருணை ஆராதனை, இளையோர்களுக்கான கருத்தமர்வு என்பன இடம்பெற்றதுடன் இளையோர் கிளிநொச்சி புனித திரேசம்மாள் ஆலயத்தை தரிசித்து அங்குள்ள வறுமை கோட்டிற்குட்பட்ட மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்கள் வழங்கி வைத்தனர். தொடர்ந்து மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்வும் விளையாட்டுகளும் இடம்பெற்றதுடன் இந்நிகழ்வில் 20 இளையோர் பங்கு பெற்றிருந்தனர். மயிலிட்டி வள்ளுவர்புரம் புனித வேளாங்கண்ணி அன்னை ஆலய வருடாந்த திருவிழாவிற்கான ஆயத்த நாள் வழிபாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் பங்கு மக்களின் தோழமை உறவை வலுப்படுத்தும் முகமாக முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வு கடந்த 13ஆம் திகதி வெள்ளிக்கிழமை அங்கு நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை சுதர்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் அருட்தந்தை டிலோஜன் அவர்களின் வழிநடத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் திருப்பலியை தொடர்ந்து முலவை புனித செவமாலை அன்னை ஆலய மக்களுடன் இணைந்த அன்பிய உணவு பகிர்வு இடம்பெற்றது. இவ்வுணவு பகிர்வில் வேற்றுமைகளை களைந்து அனைத்து மக்களும் ஒன்றாக இணைந்து தோழமை விருந்தை உண்டனர். அத்துடன் நவநாள் காலங்களில் ஆற்றப்படும் மறையுரையை மையமாக வைத்து நடைபெற்ற வினாவிடை போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகளும் வழங்கி வைக்கப்பட்டன. செம்பியன்பற்று சென்ட் பிலிப்பினேரிஸ் முன்வள்ளி மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்ட விளையாட்டு நிகழ்வு 13ஆம் தேதி கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை ஜஸ்டின் அவர்களின் தலைமையில் செம்பியன்பற்று பிலிப்பினேரியார் ஆலயம் ஒன்றில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பருத்தித்துறை வடமராட்சி வலய முன்பள்ளி உதவி கல்வி பணிப்பாளர் திரு சத்தியசீலன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும், செம்பியன்பற்று ரோக்கத்தக்க பாடசாலை அதிபர் திரு பகீரதகுமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்தனர். பாஷையூர் புனித அந்தோனியார் ஆலயத்தில் பிள்ளைகளுக்கான முதல் நன்மை அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு பங்குத்தந்தை அருட்தந்தை ஜேம்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த 7ஆம் திகதி சனிக்கிழமை நடைபெற்றது. ஜாழ் புனித பத்திரிசார் கல்லூரி அதிபர் அருட்தந்தை திருமகன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் 33 சிறார்கள் முதல் நன்மை அருட்சாதனத்தை பெற்றுக் கொண்டார்கள். பண்டத்தரிப்பு பங்கில் பிள்ளைகளுக்கான முதல் நன்மை அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு 14ஆம் திகதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை ஜேசுதாஸ் அவர்களின் தலைமையில் புனித பற்றிமா அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற திருப்பலியில் 14 சிறுவர்கள் முதல் நன்மை அருட்சாதனத்தை பெற்றுக் கொண்டார்கள். இத்திருப்பலியில் அருட்தந்தை பிராயன் அவர்களும் கலந்து சிறப்பித்தார்.
ஜாழ் புனித அடைக்கல அன்னை ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை ஆனந்தகுமார் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த 8ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. கடந்த மாதம் 30ஆம் திகதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 7ஆம் திகதி சனிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை ஜாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை ஜாழ் மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ஜெரோ செல்வநாயகம் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். திருவிழா அன்று மாலை அன்னையின் திருச்சொருவ தேர்ப்பவனியும் ஆசீர்வாதமும் இடம்பெற்றன. காலிமறை மாவட்ட மாத்தறை அன்னை தேசிய திருத்தல வருடாந்த திருவிழா திருத்தல பங்குத்தந்தை அருட்தந்தை சம்பத் விலேகொட அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த 8ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. 6ஆம் திகதி வெள்ளிக்கிழமை நற்கருணை விழாவும் 7ஆம் திகதி மாலை அன்னையின் திருச்சரூப பவனியும் இடம்பெற்றதுடன் 8ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை திருவிழா திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. திருவிழா திருப்பலியை காலிமறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ரேமன் விக்ரமசிங்க அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை கொழும்பு உயர்மறை மாவட்ட துணை ஆயரும் மட்டக்களப்பு மறைமாவட்ட பரிபாலகருமான பேரருட்தந்தை ஆண்டன் ரஞ்சித் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். இத்திருவிழா திருப்பலியில் இலங்கையின் பல இடங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான இறைமக்கள் கலந்து அன்னையின் ஆசீரை பெற்றுக்கொண்டனர். கரவெட்டி துண்ணாலை புனித சதா சகாய அன்னை ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை விஜிண்டஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த 8ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. 1ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 7ஆம் திகதி சனிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை ஜாழ் அகவொளி குடும்பநல நிலைய இயக்குனர் அருட்தந்தை மனுவேட் பிள்ளை டேவிட் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை அச்சுவேலி பங்குத்தந்தை அருட்தந்தை மைக்கேல் சவுந்தரநாயகம் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். யாழ்ப்பாணம் குருநகர் பங்கில் அமைந்துள்ள கொலை விலக்கி மாதா சிற்றாலய வருடாந்த திருவிழா 14ஆம் திகதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை ஜாவிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் 12ஆம் திகதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 13ஆம் திகதி நற்கருணை விழா இடம்பெற்றது. நற்கருணை விழா திருப்பலியை அருட்தந்தை ரெக்சன் அவர்களும், திருவிழா திருப்பலியை மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய இயக்குனர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீபன் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். கனடா டொரண்டோ புனித ஆரோக்கிய அன்னை ஆலய வருடாந்த திருவிழாவும் கனடா தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் ஆரம்பிக்கப்பட்டதன் 30வது ஆண்டு நிறைவு திருப்பலியும் பணியக இயக்குனர் அருட்தந்தை சார்ல்ஸ் கொலின்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த 8ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. 4ஆம் திகதி புதன்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 7ஆம் திகதி நற்கருணை விழா இடம்பெற்றது. நற்கருணை விழா மற்றும் திருவிழா திருப்பலிகளை ஜாழ் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்டம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். இவ்வழிபாடுகளில் 500க்கும் அதிகமான மக்கள் கலந்து செவித்தனர். பலாலி புனித ஆரோக்கிய மாதா ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை சுதர்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் 8ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. கடந்த மாதம் 30ஆம் திகதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 7ஆம் திகதி சனிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை அமலமரி தியாய்கள் சபை அருட்தந்தை ஜீவா போல் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை மார்சங்கூடல் பங்குத்தந்தை அருட்தந்தை ஞானரூபன் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். திருப்பலி நிறைவில் அன்னையின் திருச்சிரூப பவனியும் ஆசீரும் இடம்பெற்றன. திருச்சிலுவை கன்னியர்களின் திருவிழா 14ஆம் திகதி இன்று சனிக்கிழமை யாழ் கொழும்புத்துறை திருச்சிலுவை கன்னியர் மட சிற்றாலயத்தில் நடைபெற்றது. திருவிழா திருப்பலியை யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். மன்னார் மறைமாவட்டம் இலுப்பைக்குளம் புனித அடைக்கலை அன்னை ஆலய 25வது ஆண்டு நிறைவும் ஆலய வருடாந்த திருவிழாவும் பங்குத்தந்தை அமலமரி தியாய்கள் சபை அருட்தந்தை வரதன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த 8ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. 30ஆம் திகதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 7ஆம் திகதி சனிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை இம்மானுவேல் பெர்னாண்டோ அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை வவுனியா மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை டெஸ்மன் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். மட்டக்களப்பு மறைமாவட்டம் ஆயித்தியமலை புனித சதா சகாய அன்னை திருத்தல வருடாந்த திருவிழா பரிபாலகர் அருட்தந்தை வின்சென்ட் ஜெரிஸ்டன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த 8ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. 30ஆம் திகதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 7ஆம் திகதி சனிக்கிழமை காலை மட்டக்களப்பு புளியந்தீவு புனித மரியாள் பேராலயம் மற்றும் செங்கலடி புனித நீக்லஸ் ஆலயத்திலிருந்து அன்னையின் திருத்தலம் நோக்கிய பாத யாத்திரையும் தொடர்ந்து மாலை நற்கருணை விழாவும் இடம்பெற்றன. திருவிழா திருப்பலியை மட்டக்களப்பு மறைமாவட்ட ஓய்வு நிலை ஆயர்
பேரருட் தந்தை ஜோசப் பொன்னையா அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். இந்நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன், பவனதீவு பிரதேச செயலாளர் சத்யானந்தி, 243 இராணுவ படைப்பிரிவு கட்டளை தளபதி சந்திமா குமாரசிங்க ஆகியோர் கலந்து கொண்டனர். அகவொலி மீண்டும் தலைப்புச் செய்திகள். மனிதகுலம் எதை சாதிக்க முடியும் என்பதற்கு சிங்கப்பூர் ஓர் எடுத்துக்காட்டு. திருத்தந்தை பிரான்சிஸ். ஈழத்தமிழரின் ஒற்றுமையின் அடையாளம் தமிழ் பொது வேட்பாளர். நீதிக்கும் சமாதானத்துக்குமான குருக்கள் துறவியர் ஒன்றியம். யாழ் மறை மாவட்டத்தில் கத்தோலிக்க வைத்திய அமைப்பு அங்குரார்ப்பணம். யாழ் புனித கொஞ்சேஞ்சி மாதா சிவமாக்காலை கல்லறைகளை புதுப்பிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பம். தேசிய மறையாசிரியர் தேர்வு இம்மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இத்துடன் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் கெமல் டீனா யூதாசேகர், அருள்ராசா பிருந்தாவன்.